ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி ஒரு ஃபுல் டே vlog தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு நான் இன்றைக்கி தான் வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். ஏன்னா கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். ஜாபுக்கு எல்லாமே அப்ளை பண்ணிட்டு இருந்தேன் இல்லையா, ஸோ அதை அப்படியே இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ப்ராசஸ்லாம் பண்ணிகிட்ருக்கவே நான் வீடியோ பக்கம் வரல. ஆக்சுவலாக அப்படி நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது என்ஹெச்எஸில் தான் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது ஒரு இன்டர்வியூவில் நான் அப்படி ஃபைனலாக செலக்ட் ஆக போகிற மாதிரியே தான் இருந்துச்சு. அண்ட் லாஸ்ட்டில் ரிஜெக்ட் ஆனேன். ஸோ அப்படி அந்த இன்டர்வியூவில் தான் என்னை இன்டர்வியூ பண்ணவங்க தான் எனக்கு இந்த மாதிரிலாம் சஜஷன் எனக்கு சொன்னாங்க. என்னென்னா, இது ரிலேட்டடாக வாலண்டியரிங் நிறைய வாலண்டியரிங் பண்ணவே அதுவும் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி ஆட் ஆகும். அது வந்து யூகே எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரியே ஆட் ஆகும். ஸோ அது உனக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அப்படி சொல்லவே சரி, ஓகே அந்த பக்கமும் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு நான் நிறையவே வாலண்டியரிங்க்கும் அப்ளை பண்ண ஆரம்பித்தேன். வாலண்டியரிங்குமே சேம் ப்ராசஸ் தான். நம்ம அப்ளை பண்ணி அப்புறம் அவங்களுக்கும் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அங்கேயுமே 2 ரெஃபரன்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். அவங்களுக்கு அவங்க மெயில் பண்ணி அங்கேருந்து நம்மளுக்கு ரிப்ளை வந்து, ஸோ அதுவுமே கொஞ்சம் லாங் ப்ராசஸாக இருந்துச்சு. ஸோ என்னோட ஏரியா எனக்கு வீட்டு பக்கத்தில் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய, எனக்கு ஜாபுக்கும் ரிலேட்டடாக இருக்கணும், வீட்டு பக்கமாகவும் இருக்கணும். ஸோ அதை மாதிரி நான் வாலண்டியரிங் அப்ளை பண்ணி அவங்களுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு அந்த மாதிரியெல்லாம் சர்ச் பண்ணிகிட்ருக்கவே நான் வீடியோ பக்கம் வரல. ஸோ அப்படி பண்ணிவிட்டு நான் வாலண்டியரிங்கும் கிடச்சிது. நிறைய இதுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். ஃபைனலாக எனக்கு என்னோடய ஜாபுக்கு ரிலேட்டாக போக போகிற ஜாபுக்கு சொல்கிறேன், அதுக்கு ரிலேட்டடாக இருக்கணுன்றதுக்காக அந்த மாதிரி தேடி ஃபைனலாக கண்டுபிடிச்சி 2 இடத்துக்கு இப்போ நான் போக ஆரம்பிச்சிட்டேன். அது என்னென்னா, ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு லைப்ரரியில் அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ அங்கே வந்து ஐடி ஃபார் யூ வாலண்டியரிங் பண்ணுறதுக்காக அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ அங்கேயுமே நான் ரெஃபரன்ஸ்க்கு கொடுத்து, ரெஃபரன்ஸில் அவங்க மெயில் அனுப்பி ரிப்ளை வரலன்னு லைப்ரரியில் சொன்னாங்க. ஸோ அங்கே மெயில் ஐடி கொடுத்துருந்தவங்களுக்கு மெயிலே வரலன்னு, ஸோ அந்த மாதிரிலாம் கொஞ்சம் இஷ்யூஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. அது எல்லாமே நம்மளுக்கு கிளியர் ஆகி ப்ராப்பராக கிளிக் ஆகி வந்தால் தான் நம்ம வாலண்டியரிங்குமே கிடைக்கும். ஸோ அதிலெல்லாம் கொஞ்சம் இஷ்யூ இருந்தனால தான் நான் அப்படி அதில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலாக அது கிடச்சிடுச்சு. வேறு ரெஃபரன்ஸ் கொடுத்து அப்படியெல்லாம் நான் எடுத்தேன். ஸோ அந்த லைப்ரரி வாலண்டியரிங்கும் நான் இப்போ கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். தென் அப்புறம் பிரிட்டிஷ் ஆர்ட் ஃபவுண்டேஷன்லேயும் அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ அங்கே வந்து டேட்டா அட்மினிஸ்ட்ரேஷனாக பண்ணேன். அதுவும் கிடச்சிடுச்சு. அதுவும் சேம் ப்ராசஸ் தான். இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், அப்புறம் ரெஃபரன்ஸ் கொடுக்கணும், எல்லாமே நம்மளுக்கு ப்ராப்பராக கிளிக் ஆகி வரணும். அப்படி அதுக்கப்புறம் அவங்களே டேட்டெல்லாம் சொல்லி டைமிங் எல்லாம் வரும். அவங்க 1 hour 2 hour பண்ண சொல்லுவாங்க. ஸோ நான் இப்போ 2 hours பண்ணிகிட்ருக்கிறேன். அந்த மாதிரி 2 இதுவுமே கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கிறேன். இன்னும் அப்ளை பண்ணியிருந்தேன். இன்னொரு இன்டர்வியூ அட்டன் பண்ணி எல்லாமே பண்ணேன். பட் அது எனக்கு என்னோடய ஜாபுக்கு அது செட் ஆகிற மாதிரி இல்லையா, ஸோ அதனால் அது வேண்டாம்னு சொல்லிவிட்டு இந்த 2 மட்டுமே நான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கிறேன். நல்லா தான் போயிட்டு இருக்குது. இதுவும் மேபி நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு ரெஃபரன்ஸ்க்கு கொடுக்கறதுக்கும் இவங்க நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அது நம்ம ஒர்க் வாலண்டியரிங் பண்ணவே அவங்களும் நிறைய சஜஷன் சொல்லுவாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணலாம். ஸோ அதெல்லாமே ஃபாலோ பண்ணி தான் நான் போயிட்டு என்னோடய ஜாப் ரிசர்ச் எல்லாமே அப்படி போயிட்டு இருக்குது. அப்படியே இன்றைக்கி டேயும் ஸ்டார்ட் ஆகி சூப்பராக பசங்களை இன்றைக்கி ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறதுக்காக கிளம்பியாச்சு. மார்னிங் குக்கிங் எல்லாமே முடிச்சிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சாச்சு. பசங்களுக்கு இப்போது ப்ரோட்டீன் ஷேக்கும் கொடுத்தாச்சு. அவங்களும் குடிச்சிட்டு இனி அவ்வளோதான், கிளம்ப வேண்டியது தான். இன்றைக்கி கொஞ்சம் நாங்கள் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். ஸோ அதனால் பசங்களும் அப்படியே ரிலாக்ஸாக விளையாடி நாங்களும் ஸ்கூலுக்கு கிளம்பணும்.
you're dirty, not because you're sick, not because it's that girls, boys have. Ready? 3, 2, 1, go. Avocado, avocado, this is how you play. Reaching myself, I'll take you. A, B, C, D, E, F, G, H, I, J, K, L, M, O, P, Q, R, S, T, U, V, W, X, Y, Z. You did it so fast. பசங்களை ட்ராப் பண்ணிவிட்டு வந்துட்டு இனி நான் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு நானும் இனிமேல் கிளம்ப வேண்டியதான். இன்றைக்கி எனக்கு வாலண்டியரிங் இருக்குது. ஸோ அங்கே கிளம்பணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் எல்லா இடமும் நீட் பண்ணிவிட்டு வீடையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு நானும் இன்றைக்கி கிளம்பிடுவேன். போயிட்டு வரதுக்கு நான் எப்படியும் லஞ்ச் டைமில் தான் நான் வருவேன். பசங்களை பிக் பண்ணுற வந்து நான் லஞ்ச் சாப்பிட்டுட்டு அப்புறம் பசங்களை பிக் பண்ணுற பிறகு தான் கரெக்டாக டைம் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நானும் ரெடியாகி கிளம்பிடுவேன். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து என் சின்னது வர ஸ்டார் ஆஃப் த வீக் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டு அவளோட ஸ்டார் ஆஃப் த வீக் வாங்குறதுக்கும் போகணும். நானும் வாலண்டரிக்கு கிளம்பியாச்சு. சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டேன். ஸோ அப்படியே போயிட்டு வந்துட்டு இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வருவேன். வந்துட்டு சின்னதுக்கு ஸ்டார் ஆஃப் த வீக் வாங்க போகணும். She enjoys everything that we do in the class, okay? She is such a really good supportive learning partner. We have supportive learning partners in class. And a fantastic thought partner who's really good at encouraging people who are a little bit shy about speaking. And I must say, you've grown in confidence and are now actively taking part in all lessons. So well done, Darshika. Now, Barney. Term 3 is your term, isn't it? When I was thinking about அப்படியே பசங்களும் பிக் பண்ணிட்டு வந்தாச்சு. நான் எப்போவுமே இந்த மாதிரி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தேன். அதை எடுத்து வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே நான் இப்படி எல்லா சர்டிஃபிகேட்டுமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். என் பெருசு சின்னதாக இருக்கும்போது அவள் ஒரு 3 இயர்ஸ்லேருந்து ஸ்கூல் போக ஆரம்பித்தா, ப்ளே குரூப் போக ஆரம்பித்தா. ப்ளே குரூப்லேருந்தே எது பண்ணாலுமே சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. பெங்களூரில் போயிட்டுருக்கப்போ எல்லா இதுக்குமே சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு வருவாள். அது எல்லாமே அப்படியே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வரைக்கும் அது கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போவும் அது மாதிரி தான். எப்போது அந்த மாதிரி சர்டிஃபிகேட் வைக்க முன்னாடி எல்லாத்தையும் ஒன்ஸ் எடுத்து பார்ப்பேன். இது ஃபைனலாக பெங்களூரில் வந்து ஸ்கூல் முடிக்கிறப்போ இந்த மாதிரி ஃபோட்டோ போட்டு அவங்களோட நேம்ஸ் எல்லாம் போட்டும் கொடுப்பாங்க. அதெல்லாம் கூட அழகாக இருக்கும். எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஏதாச்சும் காம்படிஷன் அட்டன் பண்ணுறப்போ. அப்புறம் அவள் டிபிஎஸ்சில் படிச்சுட்டு இருந்தா பெங்களூரில். பெருசு சின்னது இங்கே வந்த அப்புறம் தான் ஸ்கூலே ஸ்டார்ட் பண்ணால். பெருசு வந்து அங்கே டிபிஎஸ்சில் படிச்சுட்டு இருக்கும்போதும் எல்லாத்துக்குமே சர்டிஃபிகேட் கிடைக்கும். எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஸோ அதெல்லாம் அப்படி ஒரு ரவுண்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு சர்டிஃபிகேட்டையும் உள்ளே வச்சுட்டு இன்றைக்கி ஆக்சுவலாக அவள் ஸ்டார் ஆஃப் த வீக் எப்போவுமே ஸ்டார் ஆஃப் த வீக் வாங்கினா அதுக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ண சொல்லுவாள். ஸோ அதனால் இன்றைக்கி அப்படி கிளம்பணும். போயிட்டு ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும். ஸ்மித் டாய்ஸ் போகலான்னு சொல்லிகிட்டு இருக்கிறா. பார்க்கலாம். நம்ம அடுத்தது இது முடிச்சுட்டு அப்படி கிளம்பணும்.
அப்படியே ஈவினிங் வந்து பசங்களுக்கு டாய்ஸ் வாங்குறதுக்காக ஸ்மித் டாய்ஸ் வந்தாச்சு. அது கடல் மாதிரி இருக்குது, பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. எதை செலக்ட் பண்ணனே தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகி போய் நின்றுட்டு இருந்தா சின்னது. ஸோ ஏதாவது கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி எடுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அவள் வந்து குஷி டாய் வேணும் குஷி டாய். எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. அது என்னென்னா ஃபஸ்ட்டு எடுக்கிறப்போ நல்லா தான் இருக்கும், சாஃப்டாக தான் இருக்கும். பட் அது கொஞ்ச நேரத்துலேயே அது கீழே போட்டு அது வந்து அழுக்காகி அது ரொம்ப வேஸ்ட்டாக போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஆல்ரெடி நிறைய வாங்கி வச்சுருக்கா. இந்த வாட்டியும் அதே தான் சூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நான் தான் அது வேண்டாம் வேறு ஏதாச்சும் எடுன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ ஆனாலும் அவளுக்கு அதில் தான் பசங்களுக்கு அட்ராக்ட் பண்ண மாதிரி அங்கேயுமே நிறைய குஷி டாய் வச்சுருக்காங்க. ஸோ அந்த செக்ஷன் தான் போயிட்டு இருந்தால். பட் ஃபைனலாக அவளை கன்வின்ஸ் பண்ணி வேறு எடுக்க வச்சுட்டேன். அப்படியே சுற்றி பார்த்துட்டு எல்லா டாய்ஸுமே பார்த்து ஒரு ட்ராயிங் பண்ணுற மாதிரி தான் ஒரு போர்டு மாதிரி, அதில் லைட்டு க்ளோ ஆகிற மாதிரி. ஸோ அது வந்து ஃபைனலாக சூஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தா. அதுதான் வாங்கிட்டு வந்தாச்சு. இதுதான் அந்த இது லைட் போர்ட். நம்ம ட்ரா பண்ணிவிட்டு லைட் ஆன் பண்ணோன்னா அது அந்த நம்ம என்ன ட்ரா பண்ணிக்கோமோ அது லைட் அடித்து அழகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஒன்று வாங்கி கொடுத்துருந்து நல்லா இருந்துச்சு. ஸோ அதை வச்சு கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஸ்க்ரீன் டைம் கம்மியாகும். அந்த நேரத்தில் இதுலையாவது எதாவது ட்ரா பண்ணுவாங்களேன்றதுக்காக தான் இதை எடுத்துகிட்டு வந்தோம். பார்க்கவும் நல்லா இருந்துச்சு. இது வந்து ஆஃபரும் போட்டிருந்தாங்க. 10 pounds கிட்ட என்னவோ வந்துச்சு. ஸோ அதை வாங்கிட்டு அப்படி வந்தாச்சு. வாங்கிட்டு வந்தோடனே கொஞ்சம் நேரத்துக்கு அதை வச்சு விளையாடுவாங்க இல்லையா. ஸோ அதே தான் நடந்துட்டு இருந்துச்சு. விளையாடிட்டு லைட் ஆன் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க 2 பேரும். அதை எடுக்கலாமா? ஸோ அவ்வளோதான், இப்படி தான் இன்றைக்கி டே போச்சுது. நல்லபடியாக இன்றைக்கி என்ஜாய் பண்ணியாச்சு. பார்க்கலாம், இனி அடுத்த வீடியோ ஒவ்வொரு வீக்கும் போடலான்னு பிளான் வச்சுருக்கேன். பார்க்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறது வரைக்கும் பாய்.